வெல்கம் டு ஹவ் டு தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொபைல் ஆப் மூலிமா நம்ம ஒரு ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கான ஆப் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கான இந்த ஆப் தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இது 5 மில்லியன் டவுன்லோட்ஸில் இருக்குது, 4.6 ரேட்டிங்கில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப் மூலிமா நீங்கள் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் மாடர்னாகவும் நீங்கள் ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஷோ ஆகிற 4 ஆப்ஷனில் உங்களுக்கு ஒன்று நான் டீட்டெயில் சொல்லிடுறேன். ஷேர் ஆப்ஷன், இந்த ஷேர் ஆப்ஷன் மூலிமா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ஆப் ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. செட்டிங்குள்ள நீங்கள் பேஜுக்கான சைஸ் மட்டும் தான் மாற்றிக்க முடியும். A4 அல்லது லெட்டர். நம்ம ரெஸ்யூம் மேக்ஸிமம் லெட்டர் ஆர் A4 மட்டும்தான் ரெடி பண்ணுவோம். அந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான். A4 நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இங்கே நான் க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான டீட்டெயில் காட்டும். அதாவது இத்தனை செக்ஷன் இருக்குது. பர்சனல் டீட்டெயில் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செக்ஷனுக்குள்ளே உங்களோட டீட்டெயில் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான வியூ சிவி கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எந்த மாடலில் வேணும்னு கேட்கும். நான் இன்னும் எதுவுமே கொடுக்காததுனால எதுவும் எனக்கு ஷோ ஆகாது. ஃபில்லிங் மிஸ்ஸிங் டீட்டெயில் தான். நான் இப்போ உங்களுக்கு புதுசாக ஃபில் பண்ணி காட்டுறேன். எடுத்தோன்னே பர்சனல் டீட்டெயிலில் உங்களோட நேம் கேட்கும். உங்களோட நேம் கொடுத்துருங்க. நான் உதாரணத்துக்கு பன்னீர் செல்வன் கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருங்க. நான் 17 ஈஸ்ட் ஸ்ட்ரீட், சென்னை கொடுத்துட்டேன். உங்களுக்கான இமெயில் ஐடி கேட்கும். அடுத்தது ஃபோன் நம்பர். உங்களுக்கான ஃபோன் நம்பர். இது என்னுடைய ஃபோன் நம்பர் கிடையாது. நான் ஜஸ்ட்டு சும்மா தான் எடிட் பண்ணுறேன். எந்த பர்பஸ்க்காகவும் நான் எடிட் பண்ணல. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ அளவு கேட்கும். நீங்கள் புதுசாக இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணுன்னா பெர்மிஷன் கேட்கும். உங்களுடைய கேலரி அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அலோவ் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். நல்ல ஃபோட்டோவாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதாவது ரொம்ப ஸ்டைலிஷான ஃபோட்டோன்னு செலக்ட் பண்ணுவீங்க. நம்ம அஃபிஷியலாக ப்ரொஃபஷனலாக நம்ம என்ன ரெஸ்யூம் கொடுக்குறதுக்கு எப்படி ஃபோட்டோ கொடுப்போமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. என்னோடய சேனலோட லோகோவே நான் கொடுத்துட்டேன். இங்கே ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் இங்கே டிக் மார்க் கொடுத்துருங்க. உங்களுக்கு ரொட்டேட் பண்ணணுன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதாவது ஜூம் பண்ணுறது இது. நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது. இப்போ எனக்கு கொஞ்சம் கிராஸாக வேணும், உங்களோட ஃபோட்டோ கொஞ்சம் கிராஸாக இருக்குது, நீங்கள் எப்படி கொடுத்துக்கலாம். எனக்கு எதுவும் இல்லை, அதனால் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஆப்ஷன் கேட்கும். ஆடுக்குன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீல்டு வேணுமா. இப்போ எனக்கு டேட் ஆஃப் பர்த் வேணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம். நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு எதாவது டீட்டெயில் வேணுமோ கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கொடுத்துங்க. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். நான் எதுக்கு ஃபேஸ்புக் இது நான் கொடுத்துக்கிறேன். ட்விட்டர் கொடுத்துக்கிறேன். ஹவ் டு டூ தமிழ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு எதாவது ஃபீல்டு தேவைன்னா கொடுத்துக்குங்க. இது வந்து க்ரியேட் பண்ணுறது, உங்களுக்கான டைட்டில் க்ரியேட் பண்ணுறது. எனக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. உங்களுக்கான தேவைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில் சேவ் ஆகிட்டு. இப்போ எஜுகேஷனுக்குள்ளே போகிறோம். எஜுகேஷனில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கான கோர்ஸ் டிகிரி. இப்போ நான் வந்து பிபிஏ படிச்சிருக்கேன். யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கொடுத்துக்கிட்டேன். அதேமாதிரி கிரேடு வந்து ஏ கிரேட் கொடுத்துக்கிட்டேன். இயர் வந்து 2017 இயர் ஆஃப் பாசிங் நான் போட்டுக்கிறேன். அடுத்தது ஆடு. உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ, அதாவது 2ஆவது டீட்டெயில் வேணும்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். வேணான்னா நீங்கள் அதை அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து மேலே உள்ள டீட்டெயிலை கீழே எடுத்துக்கலாம், கீழே உள்ள டீட்டெயில் மேலே எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியான ஆப்ஷன் தான் அது. அதேமாதிரி நீங்கள் வேணான்னா டெலிட் கொடுத்துருங்க. எனக்கு ஒரு இது போதும் இப்போதைக்கு. ஜஸ்ட் சேவ் கொடுத்துருன்னா எஜுகேஷன் ஓகே. அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. விட்டுறலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். கண்டிப்பாக விட்டுறலாம். இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா கரெக்டான டீட்டெயில் மட்டும் தான் நம்ம ரெஸ்யூமில் கொடுப்போம். மற்ற இது நம்ம கொடுக்க மாட்டோம். அதனாலே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க.
ஓகே, உங்களுக்கு டீட்டெயில் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி இருந்தேன், அதாவது நான் அங்கே ரொம்ப அவங்க அடாப்ட் ஆகி நான் ரொம்ப நல்லா வேலை பார்த்தேன், உங்களுக்கான என்ன வேணுமோ, எப்படி வேலை பார்த்தேன், எப்படி சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் என்ன இருக்குது, எதை வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஃபார்மேட் எனக்கு வந்து லெஃப்ட் அலைன் வேணும், லெஃப்ட் அலைன் தான் வேணும்னா லெஃப்ட் அலைன் பண்ணிக்கலாம். ரைட் அலைன் தான் எனக்கு இந்த பக்கம் வந்துடும். அதேமாதிரி ஜஸ்டிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்பர் வேணும்னா இப்போ நான் நம்பர் கொடுத்துட்டு நான் இதை என்ட்ரு அடிச்சுன்னா 2வது நம்பர் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி எது வேணால் டைப் பண்ணிக்கலாம். அதே போல்ட் பண்ணிக்கலாம். இன்னும் இத்தாலிக் உங்களுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. எனக்கு இப்போதைக்கு டீட்டெயில்ஸில் எதுவும் கொடுக்கறதுக்கு ஒரு இது இல்லை. நீங்களே உங்களுக்கு தேவையான டீட்டெயில் இருந்தால் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போதும். சேவ் கொடுத்துருக்கேன். ஸ்கில்ஸ்க்குள்ளே நீங்கள் எது வேணாலும் இருக்குங்களா. இப்போ நான் டைப் ரைட்டிங் கொடுத்துக்கிறேன். டைப்பிங்னு போட்டால் அது வந்து ஸ்கில்ஸில் வர டைப் ரைட்டிங் உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே கொடுத்துக்கலாம். நான் சேவ் கொடுத்துட்றேன். அடுத்தது ஆப்ஜெக்டிவ்னா செலக்ட் ஆப்ஜெக்டிவ்னு உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ். நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவேன், அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அங்கே அடாப்ட் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கலாம். உங்கள் இங்கே டைப் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா இங்கே ஜஸ்ட்டு இங்கே சேவ் ஆகிருக்கும், அதில் கிளிக் பண்ணி உங்களுடைய கிளிக் பண்ணிக்கலாம். ஐஎம்ஏ ஹைடன் ட்ரைவன் ரீசன்ட் பிஸ்னஸ் கொடு, அது மாதிரி நீங்கள் எனக்கு இப்போதைக்கு ஐஎம் சீக் சேலஞ்சிங். ஓகே, நான் இதை கொடுத்துக்குவேன். உங்களுக்கு தேவையானது டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரெஃபரன்ஸ்குள்ளே போகிறோம். ரெஃபரன்ஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு ரெஃபரன்ஸான ஜாப் எப்படி என்ன கொடுத்துக்கலாம். நான் சும்மா இதை கொண்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து கரெக்டான டீட்டெயில் மட்டும் கொடுங்க. ஆர்கே ஜாப் டைட்டில் ட்ரைனர், கம்பெனி நேம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட். ஓகே, நான் கொடுத்துக்கிறேன். இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க. pla@gmail.com நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஃபோன் இதெல்லாம் நான் சும்மா ஸ்பெசிஃபிக்காக தான் அடிக்கிறேன். உங்களுக்கு எதுவும் தேவையோ கொடுத்துக்கலாம். ஓகே, நான் சேவ் கொடுத்துட்றேன். ரெஃபரன்ஸ் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கான ப்ராஜெக்ட் இதெல்லாம் நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப இதெல்லாம் உங்களுக்கு இந்த சிம்க்கு தேவைப்படாது. தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துங்க. டைட்டில் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு இது. நீங்கள் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கீழே டைப் பண்ணிடலாம். நீங்கள் இங்கே எக்ஸாமுக்குள்ளே போனீங்க காட்டுவாங்க, டேட்டாபேஸ் டெவலப்மெண்ட் இந்த மாதிரியே காட்டுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கான ப்ராஜெக்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஆட் மோர் செக்ஷன், உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும். இப்போ லாங்குவேஜஸ்னால் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது. இப்போ சிக்னேச்சர் ரொம்ப முக்கியமான ஆப்ஷனுங்க அது. உங்களுக்கு ரெஸ்யூமில் எப்படி இருந்தால் சிக்னேச்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணி விட்டுருக்கலாம். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் சைன் கேட்கும். அப்லோடு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அப்லோட் பண்ணுங்கள். என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. அப்லோடு இப்படி பேன் ஓப்பன் ஆகும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சைன் கொடுக்குறேன். சைன் கொடுத்ததுக்கப்புறம் நான் இது சும்மா தாங்க இருக்கிறேன், என்னோடய சைன் கிடையாது, சும்மா நான் கிறுக்கியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இதை எடுத்துக்க வேணாம். நான் அது சும்மா ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காட்டுறேன். ஓகே, சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே சேவ் ஆகிடும். நீங்கள் வெளில வந்துடலாம். இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் சிக்னேச்சர் உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வியூ சிவி கொடுத்துக்கலாம். வேறு எதுவும் வேணும்னா கொடுத்துக்கலாம். நீங்கள் ஆப்ஜெக்டிவ், எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், ஸ்கில்லு, ப்ராஜெக்ட்டு, ரெஃபரன்ஸு இந்த மாதிரி ஆர்டரில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். உங்களோட பர்சனல் டீட்டெயில் ஃபஸ்ட்டு வரணும். இப்போது எஜுகேஷன் 2வது வரணும். இப்படின்னா நீங்கள் அதை ட்ராக் பண்ணி மேலே கொண்டுட்டிங்கன்னா போதும். இப்போ எடிட் பண்ணணுன்னா ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்ஸுக்கு நேமை மாற்றிக்கலாம். ஸ்கில்ஸுக்கு பதிலாக அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ரீசெட் அட்ரஸ் கொடுத்துட்டோன்னா பழைய மாதிரியே திரும்பிடும். அதனால் இந்த ரீசெட் ஆர்டர் கொடுத்துட்டு வெளில வந்துடும். எப்போது நீங்கள் ரீசெட்லேயே வச்சுங்க. அப்போ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் மாற்றினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே கரெக்டான ஒரு ஃபார்மெட்டு கிடைக்காது. நீங்கள் இங்கே ஆல் ஃபார்மெட்ஸ் இங்கே இருக்கும். நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். மாடர்ன், ப்ரொஃபஷனல் ரெண்டுத்துக்கான இதுவுமே இருக்கும். மொத்தமாக 42 ஃபார்மெட்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் எது வேணாலும் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த காலம் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு இதை கிளிக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இங்கே என்னோடய ரெஸ்யூம் எப்படி காட்டுதுன்னு பாருங்கள். இதாங்க ஒரிஜினல் ரெஸ்யூம். அதாவது நீங்கள் கரெக்டான டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து எதுவும் கொடுக்கல சரியா, அதனால் வந்து இப்படி காட்டுது. நீங்கள் உங்களுக்கு மாடர்னாக வேணும், எனக்கு இந்த மாதிரி மாடர்னாக வேணும் அப்படின்னா
நீங்கள் ஜஸ்ட் நல்ல சூப்பராக எது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், அதனால் வருது. இப்போ நான் ஆப்ஜெக்டிவ் இதை கொடுத்ததுனால இது வரை எனக்கு இதே சிம்பிளாக அழகாக இருக்கிறதுனால நான் இதே கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இதில் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை ஷேர் பண்ணலாம், ஈஸியாக ஷேர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய டாக்குமெண்ட் நீங்கள் காட்டுது பாருங்க, நீங்கள் இதை வியூ பண்ணிக்கலாம். ஷேர் ஆப்ஷனில் போய் வாட்ஸ்அப் அல்லது முக்கியமாக மெயில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம ரெஸ்யூம் வந்து மெயிலில் தான் அனுப்புவோம், அதனால் மெயில் ஆப்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நீங்கள் பிடிஎஃபாக சேவ் ஆகிருக்கும். இங்கே வந்து ஷேர் பண்ணிக்கலாம், உங்களோட டெலிட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சேவ் ஆனதெல்லாம் இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவை, அதாவது உங்களுக்கு ரெடி பண்ணிட்டீங்க, இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெடி பண்ணுற, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது ரெடி பண்ண சொன்னாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த ஆப்ஷன் மாற்றணும் தேவையில்ல. அது பட்டிலே உங்களுக்கு வந்து உங்களுடைய டீட்டெயில் தனியாக இருக்கும். நீங்கள் இன்னொரு கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க, நியூ ப்ரொஃபைல் இதில் போனாயிடும். இது அப்படியே நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி ஃபில் பண்ணி ஒரு செப்பரேட்டான தனியான வேறு ஒருத்தவங்களுக்கான ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ண முடியும். ரொம்பவே ஈஸியாக ப்ரொஃபஷ்னலாக ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது. அதுக்கான ஆப் என்னென்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கான கிளிக் பண்ணிடுங்க.